I never use this Dandanaga. Anna, you are putting a brand for me, Dandanaga. Dandanaga, naga, 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 Dandanaga, naga. காலம் கடந்து வந்தாலும் மதுவிலக்கு கோஷம் தமிழகத்தில் எழுச்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஆங்காங்கே டாஸ்மாக் கடைகளை அடித்து உதைத்து தங்கள் எதிர்ப்புகளை காட்டும் அளவிற்கு மக்களிடம் தெளிவு பிறந்திருக்கிறது. அதே நேரத்தில் மதுக்கடைகளை மூடினால் கொடூரமாக நான் மரணித்துக் கொள்வேன் என ஒருவர் மிரட்டியிருக்கிறார். புருவத்தை உயர்த்தி ஆச்சரியத்தை காட்ட வேண்டாம். டி ராஜேந்தரின் லட்சிய திமுகவின் நெல்லை மாவட்ட செயலாளர் ரோலக்ஸ் பாண்டியன் தான் இந்த புரட்சி கருத்துக்கு சொந்தக்காரர். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக மதுக்கடையில் சரக்கு வாங்கி அதை கனக்கச்சிதமாக கலந்து அனைத்துலக ஊடகங்களின் முன் ரசித்து ருசித்து குடித்து கொண்டே பேட்டி அளித்தார் பாருங்க. அங்கேதான் நம்ம ஆளு நிற்கிறாப்புல. இதோ டிஆரின் தளபதிகளில் ஒருவர் சீரிப்பாயும் காட்சிகள். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, மதுபானம் நல்லதா கெட்டதா? இந்த மதுவை முக்கோடி முக்கள் தேவர்கள் சோம பானம்னு அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க. திருவள்ளுவர் கல்லாமையில சொல்லியிருக்கிறாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பிறகு ஏன் எதிர்ப்பு கிளம்புது? இப்ப வெளிநாட்டுல மது, இந்தியா பூரா மது, தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் வேண்டான்னு ஒரு சிலர் சுயநலத்துக்காக போராடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பேசுறத விடிஞ்சதும் மாத்திர மாட்டீங்களே? நான் போதையில பேசல, நடைமுறைய சொல்றேன். ஒரு சிலர் கள்ளுக்கடையை திறன்னு போராட்டம், கள்ளுக்கடையை திறக்கலைன்னா நாங்க கல்லு விப்போங்கிற போராட்டம் நடக்குது. அப்போ என்ன சொன்னா நீங்க மதுவை கைவிடுவீங்க? அவங்கள சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்ப என் பிள்ளை மேல சத்தியமா கள்ளச்சாராய திருநெல்வேலியில விற்க முடியாது, தமிழ்நாட்டுல விற்க முடியாது, சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் அவங்களோட சேர்ந்து குடியை நிப்பாட்டிடுறேன். நீங்க என்ன சொன்னாலும் மது குடிக்கிறது தப்பு தாங்க. எனக்கு வாரத்துக்கு 2 குவார்டர் கண்டிப்பா வேணும். டெய்லி 2 குவார்டரும் சாப்பிடுவேன், அது வேற. வாரம் 2 குவார்டர் இல்லாம என்னால முடியாது. நான் குடிகாரன் தான். ஆனா என்ன மாதிரி ராணுவத்திலையும் குடுக்குறாங்க, அதிகாரிகளும் குடிக்கிறாங்க, பணக்காரங்களும் குடிக்கிறாங்க. அப்ப குடிக்கிறவனா எங்க செத்தா போறது? டாஸ்மார்க் தமிழ்நாட்டுல கண்டிப்பா வேணுங்க. சரி, இதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யலாமா? அதை சொல்லுங்களேன். டாஸ்மார்க் கண்டிப்பா தமிழ்நாட்டுல வேணும். அது இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குறவங்க எங்களை மாதிரி ரிலாக்ஸா இருக்கிற கொடுத்தா பரவாயில்ல. ஒருவேளை உங்க கோரிக்கையை யாரும் ஏத்துக்கலைன்னா? இந்த டாஸ்மார்க் ஓனர் ரூபா தரலைங்கிறதுக்காக ஆலய முதலாளிகள், இந்த பிராந்தி தயாரிக்கிற ஆலய முதலாளிகள் நமக்கு கட்சிக்கு நன்கொடை தரலைங்கிறதுக்காக போராட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் சசி பெருமாளை விட கொடூரமா செத்து போவேன். உங்க தலைவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டீங்களா? டி ராஜேந்திர ஒருதலை தாயின் சபதத்துல சொன்னாரு, சாராயங்கிறது அரசு மலிவு விலையில கொடுத்தா போத, ஆனா அதவே கள்ளச்சாராயமா வித்தா அது ஆளுங்கட்சிக்கு சாதகன்னாரு. இதத்தான் நானும் சொல்றேன். இதனால இந்த உலகத்துக்கு நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, கள்ளச்சாராயம் ஒழியணும்னா டாஸ்மார்க் வேணும். இதுதான் நெல்லை மாவட்ட லட்சிய திமுகவினுடைய கோரிக்கை.